வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப்புங்க. நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஆரோக்கியம் நிறைந்தது. இதில் இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குங்க. அடிக்கடி நீங்கள் நம்ம முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடித்தோன்னா நம்மளுடைய ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் கீரை, முருங்கைக்கீரைங்க, 250 ml கப்பால். இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு நம்ம மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பாதியுமாக. அப்போ தான் நமக்கு அந்த சூப்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டை தட்டி முடித்தாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணி ஜீரகத்தை நல்லா காயப்படுத்திக்கலாங்க. ரொம்ப நைஸ் ஆகணும்னு தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக ஆனாலே ஓகே தான். இந்த அளவுக்கு தட்டிட்டு அதையும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சூப்பு ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா நைஸாக ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் குறப்பாக நம்ம உப்புமா செய்வோம்ல அந்த பதத்துக்கு அரைச்சிக்கிங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து மிளகை நல்லா தட்டிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்குன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க சூப் செய்ய போகிறேன், அதனால் அந்த அளவுகள் தாங்க இது. நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா உங்களுடைய அளவுகளை நீங்கள் கூட்டிக்கணும். இப்போ மிளகு இடித்தாச்சு. 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை தட்டியாச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகத்தையும் ஒன்றும் பாதியமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி தட்டி வைக்கிறப்ப சூப்போட சுவையே செம்மையாக சூப்பராக அதோடய ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்குங்க நமக்கு. நம்ம அரைச்சி வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சோன்னா அதோடய ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும். சூப்பு இன்னும் செஞ்சு குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுற பொடியாக நறுக்கின தக்காளியவும் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எல்லாமே நசுக்கி இடித்து எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்கீரையவும் நம்ம ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதோடய சாறு நல்லா இறங்கி நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. நான் 250 ml கப்பால் 1 கப் முருங்கைக்கீரை நல்லா அழுத்தி எடுத்துருக்கேங்க. முருங்கைக்கீரை எப்போவுமே கீரை எந்த கீரையாக இருந்தாலுமே நீங்கள் எடுக்கிறப்ப அளவு அதிகமாக இருக்கும், அதை வெந்ததுக்கப்புறம் கம்மியாக தாங்க இருக்கும். எனக்கு இந்த பாதி அளவு வந்ததுங்க. 1 கப் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி இடிச்சிட்டு 1/2 கப் வந்ததுங்க. இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இடித்து செய்கிறப்போ சூப்போட சுவை நல்லாயிருக்கு, நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்குங்க. வாங்க இப்போ நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிங்க. அடுப்பில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம 4 பல் பூண்டு இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. 4 சின்ன வெங்காயம். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சு. வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் ஒரு துண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. பாசிப்பருப்பையும் தட்டி வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நமக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க. 800 ml தண்ணி வைக்கிறேன். தண்ணி நிறையா இருந்தால் தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த சூப்பு. இதுக்கு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ளேவரோடு கொதித்து வருங்க. அதோட வாசனையே அருமையாக இருக்கும். நம்ம குடிக்கிறப்ப அதோட சுவையாக இருக்குங்க. நீங்கள் காலையில் செஞ்சு குடிக்கலாம், மாலையில் செஞ்சு குடிக்கலாம். உங்களுக்கு எப்பப்போலாம் டைம் இருக்கோ நீங்கள் அப்பப்போலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு கொடுக்கலாங்க. டீக்கு பதில் இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கீரையோட கலரும் மாறிடும், உங்களுக்கு கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. அதனால் கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாருங்கள் சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சிங்க, முருங்கைக்கீரை சூப்பு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில்
முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.